ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். இந்த வாரம் முழுக்க ரெடி டு ஆக்குபை ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்காக நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கேன் இந்த அபார்ட்மெண்ட் நம்ம பல்லாவரத்தில் அமைஞ்சிருக்கு. டிஃபால்ட்டாவே உள்ள ராயலான ஃபால் சீலிங் பண்ணியிருக்கு. ஃபால் சீலிங் மட்டும் இல்லை, டிஃபால்ட்டா இந்த பில்டர் உங்களுக்கு மாடுலர் கிச்சனையும் ஃப்ரீயா காம்ப்ளிமெண்டரியாவே பண்ணி வச்சிருக்காருங்க வுட்ல. இது இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, இபி ஃப்ரீ, கவர்டு கார் பார்க்கிங் ஃப்ரீ. இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 lakhs ஒர்த்துள்ள விஷயங்களை ஃப்ரீயாவே காம்ப்ளிமெண்டரியாவே பண்ணி தராப்ல. வீடு ரெடி டு ஆக்குபைலயே இருக்கு, நீங்க கேட்குற நார்த் பேசிங்லயே இருக்கு, முக்கியமா உங்க பட்ஜெட்டுக்குள்ள இருக்கு. வாங்க இந்த ப்ராஜெக்ட் பத்தின மற்ற விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க சென்னையில அபார்ட்மெண்ட்டுகளோ தனி வீடுகளோ ரெடி டு ஆக்குபைல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய ரெடி டு ஆக்குபை ப்ராப்பர்ட்டிஸ் உங்க பார்வைக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட அந்த பெல் ஐகானை டேப் பண்ணி விடுங்க. டெய்லி புது ப்ராப்பர்ட்டிஸ் நோட்டிஃபிகேஷன் உங்க பார்வைக்கு வரும். அது மூலமா பெஸ்டான ப்ராப்பர்ட்டியை தேடி பிடிச்சி உங்களால வாங்க முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க 2 BHK வீடுகள் அமைஞ்சிருக்க லொகேஷன் நம்ம பல்லாவரத்துல ஜிஎஸ்டி ரோட்ல இருந்தும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் ஷார்ப்பா வெறும் 3 கிலோமீட்டர்ல நியர்பை பஸ் ஸ்டாப் அண்ட் மெயின் ரோட்ல இருந்து வெறும் 500 மீட்டர்ஸ் நடந்தே போகக்கூடிய தூரத்துல ஆன் 30 அடி கான்கிரீட் ரோட் மேல அமைஞ்சிருக்கிறது தான் இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட். ஸ்டில்ட் +3 ஸ்ட்ரக்சர் கொண்ட இந்த அபார்ட்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடுகள் இருக்க ஏரியால ஆன் 30 ஃபீட் கான்கிரீட் ரோட் மேல அமைஞ்சிருக்கு. இந்த ரோடு இப்பதாங்க போட்டாங்க, சும்மா பலபலான்னு பக்காவா இருக்கு. ஆக்சுவலி இந்த அபார்ட்மெண்ட்டை ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் ரிவ்யூ பண்ண வந்திருந்தேன். ஒரு 1.5 மாசம் இருக்கும் வைங்களேன். அப்போ 8 வீடுல 2 வீடு மட்டும் வித்திருந்தது. இப்போ 6 வீடு வித்துருச்சு, 2 வீடு மட்டும் தான் இப்போதைக்கு சேலுக்கு இருக்கு. ஸ்ரீனிவாசா பில்டர்ஸோட ஸ்ரீ ராகவேந்திரா ஃபிளாட்ஸ் நல்ல அபார்ட்மெண்ட், சூப்பர் ஃப்ரண்டேஜ், கார் பார்க்கிங்லாம் நல்ல பெருசாவே கொடுத்துருக்காங்க. ஆன்டிஸ்க்கு டெயில் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா, வாங்கின 4 பேருமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். 6 பேர்ல 4 பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள வாங்கியிருக்காங்க. நம்ம சேனலை பார்த்துட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்த சப்ஸ்கிரைபர்ஸ், அவங்களுக்கு நம்மளோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் மிகப்பெரிய நன்றி நம்ம சேனல் மூலமா வந்து பார்த்துட்டு வாங்கினதுக்காக. சரி, இந்த அபார்ட்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். இந்த அபார்ட்மெண்ட்ல லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்கு. பல்லாவரம் ஜிஎஸ்டி ரோட் ஸ்டேஷன் வந்து ஷார்ப்பா 3 கிலோமீட்டர் தான் இருக்கிற லொகேஷன். கரெக்டா நம்ம பல்லாவரம்ல அனகாபுத்தூர்ல. இதோ நாம இப்போ அனகாபுத்தூர் மெயின் ரோட்ல நிக்கிறவங்க. இந்த HDFC பேங்க்கு பேக் சைட்ல தான் கரெக்டா இங்கிருந்து வெறும் ஒரு 500 மீட்டர்ஸ்ல தான் நம்ம அபார்ட்மெண்ட் இருக்கு. இது ஹைஸ்கூல் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. கரெக்டா இந்த ஹைஸ்கூல் பஸ் ஸ்டாப்ல இருந்து 500 மீட்டர்ஸ் நடந்தே போகக்கூடிய தூரத்துல HDFC பேங்க் பேக் சைட்ல நம்ம அபார்ட்மெண்ட் வந்துருங்க. இந்த அபார்ட்மெண்ட் இருக்கிற எக்ஸாக்ட் லொகேஷன் அனகாபுத்தூர்ல பாலாஜி நகர்ல. அனகாபுத்தூர் பாலாஜி நகர்னா எல்லாருக்குமே நல்ல ஃபெமிலியருங்க, நல்ல பாஷான ஏரியாவும் கூட. சரி, அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்துடும். லிஃப்ட்டை பார்த்துரும். காரிடார் ஏரியாலாம் சூப்பராக இருக்கு. காரிடார் ஏரியாலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்டிஸ்க்கு டெயில் கொடுத்துருக்கிறது. எஸ்எஸ்ல வந்து ஹேண்ட் ரெயில்ஸ் கொடுத்துருக்கிறது. தேக்கு மர மெயின் டோர் ஓப்பன் பண்ணுறோம், உள்ள பார்க்குறோம் அந்த விசாலமான ஹாலை. நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, தேக்கு மர மெயின் டோருக்கு முன்னாடியே உங்களுக்கு சேஃப்டிக்கு கிரில் கேட்டு டிஃபால்ட்டாக பில்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காப்ல. ஸ்ரீனிவாசா பில்டர்ஸ் நிறைய அபார்ட்மெண்ட் நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோங்க. ரீசெண்டாக கூட 2 வீக்ஸ் பேக் ஒரு ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் அபார்ட்மெண்ட்டுகள் இருக்க லொகேஷன். அப்படிப்பட்ட லொகேஷன் குவாலிட்டியாக பண்ண எங்கே போட்டாலும் விற்க போகுதுங்க. ரொம்ப சிம்பிள். இவர் குவாலிட்டிக்கு குறையே சொல்ல முடியாதுங்க. எல்லா விஷயத்தையும் பார்த்து தான் பண்ணுறாப்ல. என்னால் பார்க்க முடிஞ்சது. எந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நுழைஞ்சாலும் முதல்ல அவங்க யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல்ஸ் தான் என்னன்னு நான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் மட்டும். அந்த வகையில் இவர் யூஸ் பண்ணியிருக்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் பிராண்டு போயிருக்காப்ல. டெயில்ஸ் KAG அண்ட் அனுஜ் டெயில்ஸ். இவர் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபால் சீலிங் முதல் கொண்டு பிராண்டட் ஐட்டம்ஸ் மட்டும் தானுங்க. அங்கே வந்து டிவிக்கான ப்ரொவிஷனுங்க. நாம இப்போ நின்றுட்டு இருக்க லொகேஷன் சோஃபாக்கான ப்ரொவிஷன். சரிங்களா? ஸோ இங்கே டிவி, அந்த எல்லில் நீங்கள் சோஃபா போட்டுக்கலாம். ஸோ இங்கே 2 அபார்ட்மெண்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? 2மே 2 BHK ஃப்ளாட்டுங்க. 8 வீடில் 6 வீடு சோல்ட் அவுட்டு, 2 வீடு இருக்குது. இருக்கிற 2 வீடுமே 2 BHK. அட்வான்டேஜ் என்னன்னா 8-10 ஸ்கொயர் ஃபீட்லையும் 9-10 ஸ்கொயர் ஃபீட்லையும் அபார்ட்மெண்ட் இருக்குது. பார்க்க முடியும். இங்கே லோ ரூஃப் உங்களுக்காக இருக்குது. ஸ்டோரேஜுக்கு நிறைய இடம் கிடைக்கும் லோ ரூஃப் இருக்கிற வீட்டில். சரிங்களா? இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம கிச்சனை பார்க்குறோம். ஹால் நல்லா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக பார்த்துருப்பீங்க நீங்கள். கிச்சனை பொறுத்த வரைக்கும் 7 ஃபீட்டுக்கு வால் டைல் போயிடுச்சு. கீழே கிச்சன் பிளாட்ஃபார்ம் கீழே எல்லாம் முழுக்க வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஈவன் பார்ட்டிஷியன்ஸ் டிஃபால்ட்டாக பண்ணியிருக்கிறது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரேக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. கபோர்டு எல்லாமே, லாஃப்ட் எல்லாமே முழுக்க வுட்லேயே பண்ணியிருக்கிறது. PVC யூஸ் பண்ணல மக்களே. சரிங்களா? நான் உங்களுக்கு கேபினட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் மக்களே. இங்கே நீங்கள் பிளேட்ஸ் வைக்கிறதுக்கு, கொள்றதுக்கு ரேக்ஸ் கிக்ஸ்லாம் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பக்காவாக பண்ணியிருக்காப்ல. ஸோ டிஃபால்ட்டாக இங்கே பண்ணியிருக்க மாடுலர் கிச்சன் ஒர்க்லாம் நீங்கள் வந்து தான் அதை பண்ணணும் இதை பண்ணணும், கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்ச ரூபா செலவு இருக்குமேட்லாம் யோசிக்காதீங்க. இங்கே எல்லாமே ஃபால் சீலிங் இப்போலாம் மேண்டேட்டரியாக எல்லாம் பண்ணுறாங்க, வீடு நல்லா லுக்காக இருக்கணுன்றதுக்காக. மாடுலர் கிச்சன் மஸ்ட்டுங்க. நம்ம வீட்டு லேடிஸ்க்கு கம்பல்சரி இருக்கணும். இந்த பில்டர் பண்ணியே வச்சிருக்காப்புல. டபுள் சைடட் லாஃப்ட், ஸ்டோரேஜுக்கு நிறைய இடம் கிடைக்கும். கிச்சனில் ஒரு குறையும் சொல்ல முடியாது போங்க. அதுவும் இல்லாமல் வாஸ்துப்படியும் இருக்குது. நார்த் பேசிங் பார்த்த மாதிரி வீடுகள். சரிங்களா? இப்போ ஒரு பெட்ரூமை பார்க்குறோம். இது கிட் பெட்ரூம். இதுக்கப்புறம் மாஸ்டர் பெட்ரூமை பார்க்க போகிறோம். ஸோ இருக்கிற 2 அபார்ட்மெண்ட்டுமே 8-10 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன்றும் 9-10 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன்றும் இருக்குது. நார்த் ஃபேசிங்கில் இருக்குது, மல்டிபிள் ஃப்ளோர்ஸில் இருக்குது. அபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு லிஃப்ட் வசதி இருக்கிறதுனால எந்த ஃப்ளோராக இருந்தாலும் தைரியமாக எடுக்கலாங்க.
சிட்டி லிமிட்டுக்குள்ள வர பாதி அபார்ட்மெண்ட்டுகளுக்கு மேலே ஷெல்ஃபோன் லாஃப்ட்டும் பார்க்கவே முடியாது, ஏன்னா அதெல்லாம் அடிஷனல் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. பட் நம்ம ஸ்ரீனிவாசா பில்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட் அதெல்லாம் பண்ணியே வச்சிருக்காப்ல. ஸோ திரும்பவும் சொல்லிட்டுறேன், இந்த அபார்ட்மெண்ட் அமைச்சிருக்கிறது நம்ம பல்லாவரத்தில் அனகாபுத்தூரில். ஹாலில் ஒரு வாஷ் பேஷன் வேணும் இல்லையா, அழகாக ஒதுக்குப்புறமாக ப்ராப்பராக வச்சிருக்காப்ல. நீங்கள் பல்லாவரம் சைடோ, பம்மல் சைடோ, அனகாபுத்தூர் சைடோ, பொழிச்சலூர் சைடோ அபார்ட்மெண்ட்டுகள் லோ பட்ஜெட்டில் ரீசனபிளான நல்ல லொக்கேஷனில் குவாலிட்டியாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்ம ஸ்ரீனிவாசா பில்டர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவரோட இந்த அபார்ட்மெண்ட்டும் இதுக்கு பக்கத்தில் இன்னொரு அபார்ட்மெண்ட்டும் இருக்குது. இந்த அபார்ட்மெண்ட்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 BHK அபார்ட்மெண்ட் 53 lakhs ஆல் இன்க்ளூசிவ். நான் சொல்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன், இபி, ஜிஎஸ்டி, டாக்ஸஸ், மாடுலார் கிச்சன், ஃபால் சீலிங், சிசிடிவி எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு 53 லட்ச ரூபா ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ். ஸோ இப்போ நம்ம பால்கனியில் நிற்கிறோம். பால்கனியில் உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. டிஃபால்ட்டாக உங்களுக்கு சேஃப்டி கிரில்லுமே ப்ரொவைட் பண்ணியாச்சு. வாட்டர் ப்ரூஃப் டோர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறது பால்கனியில் உங்களுக்கு. ஸோ மாஸ்டர் பெட்ரூம் உள்ள உங்களுக்கு அட்டாச் சிஸ்டம் இல்லையா, வால் கலர்லேயே பிவிசி டோர் போட்டிருக்கிறது. இதில் உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாஸெட்டில் வந்துடும். ஸோ 2 BHK அபார்ட்மெண்ட்டுகள் 810 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் 910 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. ரேட்டு 53 லட்ச ரூபா ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ். சரிங்களா, உங்களுக்கு இதில் 45% யூடிஎஸும் வந்துடுங்க. மக்களே நல்ல தரமான அபார்ட்மெண்ட் தாங்க. லொகேஷன் வைஸ் எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக தான் இருக்குது. நியர்பை பஸ் ஸ்டாப் பெயிண்ட் ரோட்லாம் ரொம்ப பக்கம், 500 மீட்டர்ஸ் தான். அனகாபுத்தூர் HDFC பேங்க் பேக் சைடில் நம்ம அனகாபுத்தூர் பாலாஜி நகரில் தான் அமைஞ்சிருக்கு இந்த அபார்ட்மெண்ட். நியர்பை பஸ் ஸ்டாப்லாம் 500 மீட்டர்ஸ் தான். ரொம்ப கம்ஃபர்டபுளான டிஸ்டன்ஸ் தான், நடந்து போயிடலாம். நான் இப்போ மாடியிலேருந்து காட்டுறேன் பாருங்க, பக்கத்தில் எவ்வளோ வீடுங்க இருக்குது, அபார்ட்மெண்ட்டுகள் இருக்குன்னு உங்களால் ஃபுல்லாக பார்க்க முடியும். மேலவே இவங்க டிஃபால்ட்டாக துணி காய போடுற ராடு, மேலேயே உங்களுக்கு டெரகோட்டா டைலு இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க. மேலே உங்களுக்கு கான்கிரீட் வாட்டர் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு சர்வெண்ட்டுக்காக ஒரு அடிஷ்னலாக ஒரு ரெஸ்ட் ரூமே கட்டியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணுமோ வாங்குறவங்களுக்கு திருப்திகரமாக தான் பண்ணியிருக்காப்புல. இந்த அபார்ட்மெண்ட்டு கரெக்டாக ஜிஎஸ்டி ரோடு 3 கிலோமீட்டர் தான். ஏர்போர்ட் வந்து கரெக்டாக 5வது கிலோமீட்டரில் கனெக்ட் ஆகுங்க. ஈவன் இந்த சைடு அதே 5வது கிலோமீட்டரில் நீங்கள் குரோம்பேட் ரீச் ஆயிடலாம். குரோம்பேட்டில் இருக்கவே இருக்குது போத்தீஸ், சரவணா, சென்னை சில்ஸ் அப்படின்ட்டு பர்ச்சேஸை இங்கே முடிச்சிடலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுற ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் மிப்ஸ் நம்ம சைட்லேருந்து கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டர்ஸில் கனெக்ட் ஆகும். இங்கே கரெக்டாக ஒரு 4.5 கிலோமீட்டரில் பல்லாவரம் ரேடியல் ரூட் மேலே இருக்க அத்தனை ஐடி கம்பெனிஸ் நீங்கள் ரீச் ஆயிடலாங்க. வேற என்ன வேணும்? உடனே ஸ்கில் தெரியல கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம ஸ்ரீனிவாசா பில்டர் கிட்ட பேசுங்க, டேரெக்டாக வந்து பாருங்க. 2 அபார்ட்மெண்ட் தான் இருக்குது, விட்டுறாதீங்க மக்களே. வீடியோக்கு லைக் கொடுங்க. பல்லாவரம் ஜோனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு எல்லாருக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பர் ரெடி டு ஆக்குபை ப்ராப்பர்ட்டியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from GS.